டைப் 3. அப்போ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 நேம் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து எரரே இல்லாத சென்டென்ஸ், அது ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம் 2 சென்டென்ஸாக இருக்கணும், அது எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். மொத்தமாக சுத்தமாக வந்து எல்லா சென்டென்ஸும் எரராக இருந்தது அப்படின்னா none of these செலக்ட் பண்ண சொன்னாங்க. இப்போ டைப் 3 போகிறோம். இது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்த்துடலாம். டிரெக்ஷன்ஸ் 11 to 15, அதாவது கொஸ்டின் 11லேருந்து 15 வரைக்கும் இந்த ஃபார்மேட், இந்த டிரெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். Some statements are given below in jumbled fashion. Okay, இங்கே வந்து சென்டென்ஸ் வந்து நம்ம எரரா மட்டும் இல்லை, ஜம்பிள்டா, அதாவது மிஸ்மேட்ச்டாக ப்ராப்பர் chronological ஆர்டரில் கொடுக்கல, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரேஞ்ச் த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஆல்சோ one of the parts may or may not contain grammatical error after the arrangement. Okay, based on these 5 statements, answer the questions following the statements. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து அந்த சென்டென்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸே ஃபஸ்ட்டு அதில் பிரித்து வச்சாங்க, அந்த மாதிரி ஏபிசின்னு பிரித்து வச்சுருப்பாங்க பார்ட்டாக. ஆனால் அந்த பார்ட் வந்து கரெக்டான ஆர்டரில் இருக்காது, ஃபஸ்ட் டைப்பில் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ நம்ம வேலை என்ன, ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஜம்பிள் சென்டென்ஸ் வெளியே நம்ம இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் போட்டால் தான் நமக்கு அந்த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னு தெரியும். அப்போ அதை ரீட் பண்ணி பார்த்து அந்த பார்ட்ஸில் ஏதாவது ஒரு பார்ட்டில் எரர் இருக்கலாம், இல்லாமலும் போடலாம். ஸோ வந்து அது எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு நம்ம இதுக்கு வந்து ரீடிங் காம்படிஷன் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். புரியுதா? ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான் பார்ப்போம் நம்ம எப்படி பண்ணலான்னு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுடைய 5 ஸ்டேட்மெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சென்டென்ஸ்ட்டு கொடுத்துட்டு, அதாவது இப்போ கொஸ்டின் 11 to 15, அந்த 11லேருந்து 15 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாப் என்னென்னா வந்து யூஸ்வலி வந்து அந்த இப்போ கொஸ்டின் 1 நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம், நம்மளுக்கு இப்போ தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் 11, ஐடென்டிஃபை த கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த phrases given in statement 1. ஆல்சோ ஐடென்டிஃபை த phrase which contains grammatical error. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாஸ்க் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக என்ன ஆர்டரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அது எந்த ஆர்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து அந்த 4 பார்ட்ஸில் வந்து எந்த பார்ட் வந்து தப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் த 12 to 15 இருக்க போது. ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி போகுது. ஸோ நம்ம அப்போ அந்த கொஸ்டின் வரப்போ வந்து அதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் we will rearrange the sentence. Governments on notice promising to direct the intelligent community. Okay, governments on notice promising to direct the intelligent community to probe foreign election interference. Biden announced he is putting, okay, note this, he is putting the foreign and put ample resources into quashing such efforts. So இங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடியுது. இப்போ இதை பாருங்கள், நம்ம யூஸ்வலி ஜம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அதாவது இப்போ இட் ஸ்டார்ட்ஸ் வித் நேம், ஸோ த சென்டென்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்ஸ் வித் அபவுட் தட் பர்சன். ஸோ இப்படி ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு, Biden announced he is putting the foreign governments, because இங்கே பாருங்கள் foreign and ample resources வராது. ஸோ foreign community to probe foreign election reference போட்டால் அப்போ இந்த கவர்மெண்ட் எங்கே போய் மேட்ச் பண்ணுது. ஸோ we'll read this way. Biden announced he is putting. ஸோ சி தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சு. ஸோ சி வச்சு வர சென்டென்ஸ் எதுன்னு எந்த காமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மற்றதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் இதை கேன்சல் பண்ணிடலாம், இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து CABD அவனே கொடுத்துட்டா, அப்போ CABD தான் நம்மளுக்கு செட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு பார்த்துடலாம் பாருங்கள். Biden announced he is putting the foreign governments on notice promising to direct the intelligent community to probe foreign election interference and put ample resources into squashing such efforts. ஓகேவா? ஸோ CABD அப்போ வந்து டியில் எரர் இருக்கா இல்லை ஏல எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இந்த AB இந்த அப்படி கொடுத்துக்கிறது வந்து எரர் உள்ள சென்டென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டியில் எரர் இருக்கா ஏல எரர் இருக்கான்னு பார்ப்போம். டி பாருங்க, and put ample resources into quashing such efforts. பாருங்க, அண்ட் அதாவது ஃபுல் சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம், அப்போ நமக்கு தெரியும், பிகாஸ் இது பார்ட்டாக இருக்கனால. Biden announced he is putting the foreign governments on notice promising to direct the intelligent community, promising them, இங்கே ஒரு எரர் இருக்க மாதிரி தெரியுது, community to probe foreign election interference and put ample resources into quashing such efforts. ஸோ ஏ தான் ஆன்சர். பாருங்கள் கரெக்டாக, பிகாஸ் நான் சொல்லியிருந்தேன் இங்கே ப்ராமிசிங் தெம் டு டிரெக்ட் அப்படின்னு வரணும், பட் அது ஒரு மாதிரி இதே சர்க்கிளாக வருது. அதனால் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். இங்கேயும் அதே வேலை தான் நமக்கு. என்னென்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ரேசஸ் given in statement 2. ஆல்சோ ஐடென்டிஃபை த ஃப்ரேஸ் which contains grammatical error. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும், அப்புறம் எதில் தப்பு இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்கான். சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் எந்த லெட்டர் கண்டுபிடிச்சாலே பாதி வேலை முடிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ணிட்டு இருக்க தேவை, அரேஞ்ச் பண்ணிக்க தேவையில்லை. இஸ்
supported by stimulus measures, comfortable for the idea that the current economic weakness stock investors are feeling. Okay. ஸ்டாக் இங்கே பாருங்க, யூஸ்வலி வந்து ஏதாவது ஒரு நவுன் எதில் ஆரம்பிக்குது அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். பிகாஸ் அவங்களுக்கு தான் அந்த சென்ஸே சொல்லும். ஸோ இங்கே வந்து பிடன் அப்படின்னு ஒரு பர்சன் பற்றி, இப்போ இங்கே வந்து ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ மேபி அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அப்படி கரெக்டாக இருக்கா? ஏன்னா இட்ஸ் ஃபீலிங். ஓகே, ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் that the current economic weakness is supported by stimulus measures. ஓகே, அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் என்னது? DBCA அப்படி ஒன்று இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ DBCA தான் நமக்கு ஆன்சர். அதுலேயே அந்த ஒரு ஆப்ஷன் தான் DBCAவே இருக்குது பாருங்க. சியில் ஆரம்பிக்காது. the current economic இது பாருங்க, the current economic weakness is supported by stimulus measures, comfortable for the idea that இது சுத்தமாக மேட்ச் ஆகலை. ஸோ இது எல்லாமே வராது. DBCAனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த ஆப்ஷனில் ஒரு B தான் எரர் அவனே போட்டான். ஸோ வந்து நம்மளுக்கு அதிலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு உட்காந்து எரர் அதில் இருக்கான்னு கண்டுபிடிக்க கூட. ஏன்னா போன சென்டென்ஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதான் அரேஞ்ச்மெண்ட் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு என்ன ஒர்க் இருந்தது, நம்மளுக்கு வந்து அது 2 ஆப்ஷன் இருந்தது அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ A தப்பு இருக்கா, B தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு அங்கே டாஸ்க் இருந்தது. பட் இங்கே வந்து அவன் நமக்கு ஆப்வியஸாக வந்து இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இல்லை, ஃபுல் சென்டென்ஸ் நான் ரீட் பண்ணி பார்க்குறப்போ இதான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அப்படி கண்டுபிடிக்கிறப்போ எனக்கு வந்து எரர் B அவனே கொடுத்துட்டான். ஸோ வந்து Bல தான் எரர். ஸோ நம்மளுக்கு அதான் ஆன்சர். ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? வாங்க அடுத்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். Same. For statement 3, identify the correct rearrangement of the phrases given in statement 3. Also identify the phrase which contains grammatical error. A global network will be costly. Co-working firms can serve local companies. இது மார்க் பண்ணிக்கோங்க. To build out but smaller by providing flexible hours. Okay. ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து Bல ஆரம்பிக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வந்து நீங்கள் நவுன் உள்ள சென்ஸாக பாருங்கன்னு. பட் ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு எந்த ஆப்ஷனுமே வந்து Bல ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து Bல ஸ்டார்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம இப்போ ரீட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கும் குளோபல் நெட்வொர்க் ஏல ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பிகாஸ் ஏவுமே வந்து ஒரு நவுன் பேஸ் பண்ணி தான் வர மாதிரி இருக்குது. ஸோ ஏல 2 சென்டென்ஸ் இருக்குது, ACBDன்னு. அந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்துடலாம், செக் பண்ணி பார்த்துலாம் நம்ம. A global network will be costly to build out, but smaller co-working firms can serve local companies by providing more flexibility. Okay, இப்போ ACBD நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை கூலாக கட் பண்ணிவிட்டு ACBDயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் C and A 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2ல் எதில் எரர் இருக்குன்னு பார்ப்போம். A global network will be costly to build out. ஓகே, அடுத்தது என்னது? Cல. ஓகே, to build out but smaller. ஓகேங்க, பாருங்கள் C தான் நம்மளுக்கு ஆன்சர். எரர் இருக்கும். ஏன்னா a global network will be costly to build out. அது build out அப்படிங்கிறது ஒரு மாதிரி idiomatically contextually கொஞ்சம் எரர் இருக்க மாதிரி இருக்குது. பட் ஸ்மாலர் கோவர்க்கிங் ஃபார்ம்ஸ் அது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த டூ பில்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிராமட்டிக்கலி இட் லுக்ஸ் லைக் அன் எரர். ஸோ வந்து C தான் நம்மளுக்கு ஆன்சராக இருக்கும். which means option A correct. We'll move on to the next question. Identify the correct rearrangement of the phrases given in statement 4. Also same தான், எந்த சென்ஸில் எரர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். Schedule for the payment of telecom dues by 15 entry the Supreme. Okay, the Supreme Courtல ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அதான் நவுன்ல ஆரம்பிக்குது. ஸோ அதாவது Cல ஆரம்பிக்கிற மாதிரி சென்டென்ஸ் ஒன்று தான் இருக்குது. அதை கேன்சல் பண்ணிட்டு Cல இருக்க சென்டென்ஸை பார்ப்போம். CDAB combination. The Supreme Court on Monday agreed to consider a staggered schedule for the payment of telecom dues by 15 entity. Okay, the Supreme Court on Monday agreed to consider a staggered schedule for the payment of telecom dues by 15 entity. And error வந்து B போட்டிருக்கான். ஸோ வந்து ஆப்ஷன் B தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ சிலதில் வந்து நம்ம எரரை கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், சில கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் போன கொஸ்டினாக இருக்கும், இல்லை ஃபர்ஸ்ட் இந்த 11th கொஸ்டினாக இருக்கும். சிலதில் வந்து நம்ம சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா எரர் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கிடச்சிட்டோம் நம்மளுக்கு. அந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். 15. ஸோ இங்கே அகேன் சேம் தான், எரர் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எரர் எது சென்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எரர் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஜம்பிள் பண்ணி அதை கரெக்டான ஆர்டரில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. The first day of the lockdown, Father Aimanathil had been arranging. So Father Aimanathil தான் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். And their families from ration and meat for the children. Okay.
So it should definitely start from option B, like that is statement B. Father Aymanathu had been arranged the sentence ஆரம்பிக்கணும் because it speaks about him. So B ல ஆரம்பிக்கிற statement வந்து ரெண்டு இருக்கு. ஸோ மற்றதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம பார்த்துடலாம். BDCA காம்பினேஷன். ஃபாதர் ஐமனத்தில் had been arranging ration and meal for the children and their families from the first day of lockdown. Cool. ஸோ இப்போ இதில் சீல எரர் இருக்கா இல்லை எரரே இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. ஃபஸ்ட் சீல எரர் இருக்கான்னு பார்த்தா முடிஞ்சோம். I don't think there is any error because நமக்கு வாசிப்பதே அவ்வளோ ஈஸியாக இருக்குது சென்டென்ஸ். ஃபாதர் ஐமனத்தில் had been arranging ration and meal for the children and their families from the day of the lockdown. So I think it's no error. So yes, no error.